கிஃப்ட் தரேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் ஏமாத்தி தாலி கட்டிட்டாரு இவரு அப்படின்னு சொல்லி பாலா அவருடைய மனைவி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. திடீர்னு அஸ்வின் அவருக்கு என்னாச்சு, அரசன் அன்று கொள்வான் அப்படின்னு சொல்லி கர்மா எப்பவும் சும்மா விடாது அப்படின்னு திடீர்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு ரசிகர்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களோட வெற்றி எங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லி அமீர் அவர் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் கூட சேர்ந்து புகைப்படம் எல்லாம் எடுத்திருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிறுத்தை சிவா அவரோட தம்பியும் நடிகருமான பாலா அவருடைய மாமன் மகள் கோகிலா அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சமீபத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய பேட்டி எல்லாம் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பேட்டியில பத்திரிகையில எல்லாம் எனக்கு 4வது கல்யாணம்னு போட்டாங்க. அப்படியெல்லாம் போட்டிருக்க கூடாது, இது எனக்கு 5வது கல்யாணம், 5வது கல்யாணம் தான் அவங்க போட்டிருக்கணும். நம்ம கைய மீறி சில விஷயம் நடந்தா பார்த்து சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனா கோகிலா சட்டப்படி 2வது மனைவி தான். நாங்க இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், சொர்க்கத்துல வாழுற மாதிரி இருக்கு. கோகிலா என்னோட மாமா பொண்ணு, அவ எனக்கு 3 வயசுல இருந்தே தெரியும். எனக்கு கல்யாணமாகி குழந்தை எல்லாம் இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவ என்ன லவ் பண்ணின விஷயம் எனக்கு தெரியாது. வாழ்க்கையில சில விஷயம் வந்துட்டு போயிருச்சு, நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல. அந்த மாதிரியான சமயத்துல தான் எனக்கு இவங்க என்ன லவ் பண்றதே தெரிய வந்துச்சு. இத நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். அப்புறம் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த பொண்ணு எப்படி இவ்வளவு மனைவிங்கிற கண்ணோட்டத்துல பாக்குறதுன்னு கேக்குறேன். அதுக்கு எங்க அம்மா, பாலா உங்க அப்பாவை நான் இஷ்டப்பட்டுதான் கல்யாணம் பண்ணனேன்னு நினைச்சியான்னு கேட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க வாழ்ந்த வாழ்க்கை, அதுல இருந்த அன்பு, அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல அவசர அவசரமா இவரு ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்து தாலியெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. கோகிலா அவங்களுடைய வீட்டுக்கு போய் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சாமி கிட்ட கூட்டிட்டு போய் அப்பவே இவரு தாலி கட்டிட்டாராம். திடீர்னு தான் இந்த மாதிரி திருமணம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் போன வருஷம் ஆபரேஷன் பண்ணி படுக்கையா இருந்தப்ப எனக்கு தப்பான மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் அதை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். அப்புறம் என்ன பாத்துக்க வந்ததே கோகிலா தான். அவங்க தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேட்டி இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு அஸ்வின் அவரு கர்மா யாரையும் சும்மா விடாது, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிச்சிருக்காரு. இத பாக்குறப்ப என்னதான் நடந்துச்சு, யார சொல்றாரு அப்படின்னு கேட்க தோணுச்சு. கர்மா பிலீவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டோரியா அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிச்சிருந்தாரு. அஸ்வின் அவருக்கு பட வாய்ப்பு வரும், அடுத்தடுத்த படங்கள்ல பாக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்ச நாளா அவர் காணாமையே போயிட்டாருன்னு தான் சொல்லணும். திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் டீம் கூட சேர்ந்து, அதாவது ரயான், முத்துக்குமரன் இவங்களோட சேர்ந்து அமீர் அவர் ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்காரு. உங்கள் வெற்றி எங்கள் வெற்றி அப்படின்னு எல்லாம் கூட அதுல பதிவிட்டு இருந்தாரு. இந்த புகைப்படங்களும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமேல் போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.